இந்த கொஸ்டினை பாருங்கள். மை ஸ்கீம் இயங்குதளம் போர்ட்டல் தெரியல பிளாட்ஃபார்ம் என்ன கேட்டால் இந்திய அரசால் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பயனர்கள் தங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் தகுதியான அரசு திட்டங்களை கண்டறிய அனுமதிப்பதுன்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான விடை. தெரியல, இதுதான் சரியான விடையும் கூட. இது என்ன மை ஸ்கீம் என்ன கேட்டிங்கன்னா 2022 ஜூலை 4 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து என்ன கேட்டால் தனக்கு ஒரு திட்டத்தை பற்றி எலிஜிபிலிட்டி இருக்கா, அந்த திட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணலாமா, அந்த திட்டத்தை வந்து நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை அடிப்படையில் தகுதியான இதை பயனாளர்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த திட்டம் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது என்ன கேட்டிங்கன்னா திட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன எவ்வளோ இன்கம் இருக்கணும், என்ன அப்படி சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அவைலபிள் டேட்டா கொடுக்குது. ரொம்ப முக்கியமாக என்ன கேட்டால் மகிழா சமிருதி யோஜனா, PM சூர்யாகர் அப்படிங்கிற முஃப்டி பிஜ்லி யோஜனா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வீடுகளுக்கு மேலே சூரிய தகடுகள் கொண்டு வர திட்டம். அப்புறம் ஓல்டேஜ் பென்ஷனுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா, இந்திரா காந்தி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ஸு இதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்க்குறதுக்காக இந்த இயங்குதளம் வந்து செயல்படுது. அப்போ டைரெக்டாக ஆன்சர் பி தான் அதுக்கான ஆன்சர்.